நாள் 5. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஆமேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. துணியாவே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, துணியாவே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்ட தலைப்பு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று. நாம் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? 5 தலைப்புகளின் கீழாக நாம் நம்முடைய தியானத்தை இன்று மேற்கொள்ளலாம். 1, நாம் நம்முடைய இருதயத்தை நேராக்கி ஆராதனை செய்ய வேண்டும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்றான் என்று. 2வது, நம்முடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கி ஆராதனை செய்ய வேண்டும். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 2ஆம் 4ஆம் வசனங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்கிறது. 3வது, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கி நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்: சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 4வது, நம்முடைய மனதை ஒருமனதாக்கி நாம் ஆராதனை செய்ய வேண்டும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. 5வது, நம்முடைய நேரத்தை ஒதுக்கி ஆராதனை செய்ய வேண்டும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 16ஆம் வசனம், 20ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, தானியேல் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று. அருமையான கிறிஸ்தவ உடன் விசுவாசிகளே, இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நம்மையும் நம்முடைய முழுமையான உடைமைகளையும் ஆராதனையோடு கூட நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் எங்களையே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.